ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பேரலைஸ் ஆயிடுவார். ஓகே ஓகே ஓகே, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட், ஒரு ம் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பேஷண்ட் போயிட்டு அவர்கிட்ட ஒரு வாழைப்பழம் கொடுத்து சாப்பிடுங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டு தோலை தூக்கி குப்பையில போட்டுருவார். இப்போ அவர்கிட்ட அந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டு 10 நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்து இந்த வாழைப்பழம் சுகருக்கு கெடுதல், ஆனா இந்த வாழைப்பழம் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது, பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். நீங்க ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க முடியாம அவர் பேரலைஸ் ஆகிறார். இதை தாண்டி நிறைய பேர் நிறைய விஷயங்களை இந்த பிஹேவியர் ஃபைனான்ஸ்ல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சர்வே படி நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ம் நாலேஜ் பத்தாமல்லாம் நடக்கிறது இல்லை. நம்மால் நீட் எக்ஸாமையே ஒரு மாசத்துல கிளியர் பண்ணிட்டு ஆமா போயிடுறோம். ஆமா ஓகே, அப்போ இது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். நீங்க 10வது படிச்ச ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி போதும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை கையாள. ஆ, பட் நாலேஜஸ் எல்லாம் இங்க பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பிஹேவியர் இஷ்யூஸ் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸை உருவாக்குதா ம் இல்லையா அப்படிங்கிறது.